ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பார்பியை பற்றி ஷோடாக பார்க்க போகிறோம். அதை நாங்களே உருவாக்கியிருக்கோம். அது கிரியேட்டிவ் மைண்டு. அது நம்ம அந்த கடையை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எழுத்தே இருக்கும். அது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லூலுவும் நேகாவும் வெளியே போயிட்டு இருந்தாங்க. பஸ் ஸ்டாப்புக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பஸ்ஸே வரலன்னு சொல்லி சுற்றி முக்க பார்த்தாங்க. அப்போதான் லூலு சொன்னா, நம்மளால் இன்னைக்கு பஸ்ஸில் ஏற முடியாது, நம்ம ட்ரெயினில் ஏறி நம்மளோட வேலைக்கு போய்க்கலாம். அது வெளிநாடு தானே, ட்ரெயினில் ஏறி போனால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொன்னாலாமா. உடனே நேகா, நீ சொல்கிற கருத்தடை எனக்கு தெரியுது, ஆனால் அங்கே போகிறதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரமாகுமே, அங்கே போகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நேகா சொன்னான். லூலு சொன்னா, லேட்டாலாம் நம்ம வேலைக்கு போயிடுவோம்ல, அதுதானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா நல்லா சம்பளம் கிடைக்கும். அப்போ நம்ம அதை வச்சு நல்லா கோடீஸ்வரங்க கூட ஆகாங்கல்ல. அப்போ நேகா சொன்னா, சரி வா நம்ம ட்ரெயினுக்கே போயிடலாம் அப்படின்னு நேகா சொல்லி எந்திரிச்சா. அப்படின்னு சொல்லி நேகா எந்திரிச்சாங்கம்மா. எந்திரிச்சு லூலுவை காணோமம்மா. உடனே போய் தேடிக்கிட்டே இருந்தா. லூலு லூலு எங்கே போயிட்டான லூலு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடினாலாமா. லூலு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே போய் அவளோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான்னு நினச்சாலாமா. உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. வர்ற வழியில் ஒரு டாக்ஸி வந்து அவளை மோதிடுச்சு. அப்போ இப்போ இருந்தனால அங்கே ஒருத்தவங்க ஓடி வந்தாங்க. அப்புறம் நேகாவை காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸை கூப்பிட்டாங்க. உடனே மருத்துவமாக வந்து நேகாவை தூக்கிட்டு போய் மருத்துவமனைக்கு விட்டு அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ அவளுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. அவளுக்கு நேரம் கிடைக்கலனால அவ அழுதுகிட்டே உட்காந்துருந்தா. நம்மளுக்கு நேரம் கிடைக்கவே மாட்டேங்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. கேரக்டர் மைண்ட் வந்துச்சு, நம்ம நேகை எப்படி காப்பாற்றுறது. அப்போ நேகாவை லூலுவை காப்பாற்றுறதுக்காக நேகா யோசிச்சிருக்கும் போது நேகாவை பார்த்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்கா. லூலுவுக்கு கண்ணு தெரியவே இல்லை, அதனால நேகாவை தெரியவே இல்லை. நேகா லூலு லூலுன்னு கட்டிக்கிட்டே கிளம்புனா. லூலு லூலுன்னு கட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ மருத்துவமனையில் இருக்கிறது கேட்டோடனே லூலு கட்ட நேகா போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ ஒன்றொரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ட் 2ல் கவனிக்கலாம். பார்ட் 2 இஸ் த ஆன்சர் த டீட்டெயில்ஸ் 2 part of the hearing part of word. Bye friends.